பிஜேபியோட மெயின் டார்கெட் என்னன்னா தமிழ்நாட்டில் ஓட்டை ஸ்லிப் பண்ணணும். ஏடிஎம்கே ஆல்ரெடி கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு, ஜெயலலிதா போனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வீக் ஆயிடுச்சு. 60 to 70% இப்போ பிஜேபி கண்ட்ரோலில் தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது டிஎம்கேவை டார்கெட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. டிஎம்கேவை டார்கெட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, பட் அந்த அளவுக்கு முடியல. இப்போ ஆளுநரை வச்சு இது பண்ணுறாங்க, ப்ளஸ் நீட்டு அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வச்சு மடக்கி பார்க்குறாங்க. பட் இப்போ ஓட்டை ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஜினி இறக்குனாங்க. அவர் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு பின்வாங்கிட்டாரு, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது இவரே இறக்கியிருக்காங்க. இவர் எந்த அளவுக்கு போவாரெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் இப்போ 200 கோடி சம்பாதிக்கிறவரு, இத்தனை வருஷமா மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவரு, இவ்வளோ வருமானத்தை விட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு, நான் வந்து பொது சேவைக்கு வரேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாருன்னா அதை நீ ஏன் 200 கோடி சம்பாரிச்சுட்டு வெளில மக்களுக்கு சேவை செய்யக்கூடாது? இப்போ நீங்க அரசியலுக்கு வந்துட்டா மட்டும் ஒழுங்கா பண்ணுவீங்களா? என்னை பொறுத்தவரையிலும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. மெயின் டார்கெட்டு பிஜேபியோட உந்துதல்ல தனிச்சு நின்று தமிழ்நாட்டில் ஓட்டை ஸ்பிட் பண்ணணும். டிஎம்கேவோட ஓட்டையும் ஏடிஎம்கே ஓட்டையும் ஸ்பிட் பண்ணணும். இப்போ ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி வச்சிட்டாங்க. இப்போ டிஎம்கே ஓட்டை ஸ்பிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே டார்கெட். அப்போதான் வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வந்து இப்போ கூட்டணி சேர்ந்துருக்காங்க. இன்னும் ஒரு 2, 3, 4, 5 சின்ன கட்சியை வந்து ஏமாற்றி இடி ரைடு அந்த ரைடு இந்த ரைடு எவனை வந்து அடிச்சு பிடிச்சி எவன்லாம் வந்து பிடுங்க முடியுமோ அந்த மாதிரி பிடுங்கி பயந்துக்கின்னு போறானுங்க. அந்த மாதிரி டிஎம்கே போக மாட்டுறாங்க.